إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وقال النبي عليه الصلاة والسلام لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين صدق رسول الله صلى الله عليه وسلم விண்ணையும் மண்ணையும் விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித கோடி ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகவல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகட்டும். அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன், அவனுக்கு நிகராக இந்த உலகத்திலே வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் வேறு யாரும் கிடையாது என்று சாட்சி கூறியவனாக ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எம் உயிரிலும் மேலான முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே கரீம் தாஜுல் மதீனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், சாலிஹூன்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு ஏவி இருக்கின்றானோ அப்படியான விடயங்கள் அனைத்தையும் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்து கொள்ளும்படியும், மேலும் எவைகளை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தஆலா தடை கட்டளை விதித்திருக்கின்றானோ அப்படியான விடயங்களை விட்டு முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளும்படி முதலாவது அடியனுக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் தக்குவாவை கொண்டு வசியத்தும் நசிஹத்தும் செய்து கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த சிறப்பான தினத்திலே அவனால் கடமையாக்கப்பட்ட ஒரு கடமையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய இல்லத்திலே ஒன்று சேர்வதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான். இன்றைய குத்துபாவிலே எந்த விடயங்களை எல்லாம் பேசுகின்றோமோ கதைக்கின்றோமோ அல்லாஹு தஆலா அவற்றை எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு தௌஃபீக் செய்வானாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு நியாமத்தை தந்திருக்கின்றான். அதுதான் அவனிடத்திலே பொருந்திக் கொள்ளப்பட்ட, அவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தீனுல் இஸ்லாம், இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களாக, முஃமின்களாக இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா எங்களை ஆக்கி வைத்திருக்கின்றான். இது அல்லாஹு தஆலாவுடைய மிகப்பெரிய ஒரு நியாமத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. எத்தனையோ நபிமார்களுடைய குடும்பங்களுக்கு கிடைக்காத மிகப்பெரிய ஒரு நியாமத்தான் இந்த உலகத்திலே எங்களுக்கு தீனுல் இஸ்லாம் கிடைத்திருக்கின்றது. நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய
அடியார்களாக மாற வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்றுதான் இந்த உலகத்துக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான நபிமார்கள் ரசூல்மார்கள் வந்து சென்றிருக்கிறார்கள். அவர்களிலே ஹாத்தமுன் நபியீன் அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே அல்லாஹு தஆலா எங்களை பிறக்கச் செய்திருக்கின்றான். இந்த உம்மத்தில் ஒருவராக அல்லாஹ் எங்களை ஆக்கி வைத்திருக்கின்றான். இதுவும் அல்லாஹு தஆலாவுடைய மிகப்பெரிய நிஅமத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் இருக்கக்கூடிய மாதம் எங்களுக்கு தெரியும், இந்த ரபியுல் அவ்வல் மாதம். இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருந்தே நாம் அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராக்களையும் அவர்களுடைய நற்குணங்களையும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் தொடராக இந்த மாதத்திலே நேரம் ஒதுக்கி கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா எங்களுக்கு பின்பற்றுவதற்கு தகுதியான ஒருவராக அல்லாஹு தஆலா அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆக்கி வைத்திருக்கின்றார். அவர்களை பற்றி கற்றுக்கொள்வதும் ஒருவருக்கொருவர் ஞாபகப்படுத்திக் கொள்வதும் அவர்கள் மீது அன்பு வைப்பதும் எங்கள் மீது கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே நாம் யாரை பின்பற்ற வேண்டும், இந்த உலகத்திலே எங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடியவர், யாருடைய வாழ்விலே முன்னுதாரணம் எங்களுக்கு இருக்கின்றது என்பதை அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். அவர்கள்தான் லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனஹ் லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர். இந்த உலகத்திலே உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே முன்மாதிரி இருக்கின்றது. யாருக்கு? லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர். அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் ஏற்று இந்த உலகத்திலே யாரெல்லாம் வாழுகின்றார்களோ அவர்களுக்கு அழகிய முன்மாதிரி அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே தான் இருக்கின்றது. அவர்களை தவிர இந்த உலகத்திலே எத்தனை தலைவர்கள் தோன்றினாலும் தோன்றி மறைந்தாலும், இந்த உலகத்திலே தற்போது வாழ்ந்து கொண்டிருந்தாலும் யாருடைய வாழ்விலும் எங்களுக்கு முன்மாதிரி கிடையாது. முன்மாதிரி என்பது அது அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்விலே தான் இருக்கின்றது. ஏன், இந்த உலகத்திலே வாழ்ந்த எத்தனையோ பேருடைய வரலாறுகளும் ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வை அவர்களுடைய வரலாறு போன்று எந்த ஒரு வரலாறும் ஒன்று சேர்க்கப்பட்டது கிடையாது. அனைத்தும் உண்மையாக, எந்த விதமான பொய்களும் இல்லாமல் இடைச்செருகளும் இல்லாமல் எங்களுக்கு தொகுக்கப்பட்டு தந்திருக்கப்பட்டிருக்கின்றது என்றால் அது அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய அந்த வரலாறுகள் தான் மிக தெளிவாக ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுடைய குழந்தை பருவம், பிறப்பதற்கு முன்னால் அவர்களை பற்றி ஏனைய வேதங்களிலே என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது, அவர்களுடைய குழந்தை பருவம், வாலிபம், அவர்களுடைய இறுதி நாட்கள், இப்படியாக முழுமையாக ஒன்று சேர்க்கப்பட்ட வரலாறு என்றால் அது அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வரலாறை நாம் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்வது அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏன், எங்களுடைய முன்மாதிரி அவர்கள் என்றால், எங்களுடைய ரோல் மாடல் இந்த உலகத்திலே அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றால் அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல் வியாபார நடைமுறையாக இருக்கலாம். இவற்றை பற்றி நாம் அறிந்து வைத்திருப்பது அத்தியாவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய சீராக்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவரோடு நாம் இந்த உலகத்திலே அன்பு வைப்பதும்
நேசம் வைப்பதும் அது ஒரு முஃமினுடைய ஈமான் பூர்த்தியாகுவதற்கு மிக முக்கியமான அடையாளமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார், அன்-நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இந்த உலகத்திலே அன்பு வைப்பதற்கு மிகவும் தகுதியானவர்கள். முஃமின்கள் அவர்களுடைய அந்த ஆத்மாக்களை விட அவர்கள் அன்பு வைப்பதற்கு தகுதியானவர்கள். அது அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். எங்களுடைய அன்பு, எங்களுடைய நேசம் அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்க வேண்டும். அவர்களோடு நேசம் வைக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய வரலாறுகளை நாம் கட்டாயம் படித்துத்தான் ஆக வேண்டும். உலகத்திலே ஒரு மனிதனுக்கு தன்னுடைய பெற்றோர்களோடு இயற்கையிலே ஒரு அன்பு இருக்கலாம், நேசம் இருக்கலாம். தன்னுடைய பிள்ளைகளோடு, தன்னுடைய நண்பர்களோடு அந்த நேசம், அன்பு இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்திலே ஒரு மனிதன், ஒரு முஃமின், ஒரு இறை விசுவாசி, பூர்த்தியான ஒரு இறை விசுவாசியாக ஆக வேண்டும் என்றால் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அன்பு வைக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள், லா யுக்மினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். இந்த உலகத்திலே ஒரு மனிதன், ஒரு இறை விசுவாசி, பூர்த்தியான ஒரு இறை விசுவாசியாக மாற வேண்டும் என்றால் அவர் தன்னுடைய பெற்றோர்களை விட, தன்னுடைய பிள்ளைகளை விட, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மனித சமூகத்தை விட அன்பு வைப்பதற்கு தகுதியானவர்கள். அந்த அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களோடு பூர்த்தியாக அன்பு கொள்ளும் வரைக்கும் உங்களில் ஒருவர் பூர்த்தியான முஃமினாக முடியாது என்பதை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் எங்களுக்கு சொல்லி காட்டினார்கள். எங்களுடைய நேசமும் அன்பும் அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்க வேண்டும். அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த உஹதுடைய யுத்தத்துடைய சந்தர்ப்பத்தில் என்ன சொன்னார்கள்? சஹாபாக்கள் அவர்களை விட, அவர்களுடைய குடும்பத்தார்களை விட அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தான் அன்பு வைத்தார்கள். அவர்களோடு தான் அன்பு வைத்திருந்தார்கள். உயிரை கூட அவர்கள் தியாகம் செய்வதற்கு முற்பட்டார்கள். உஹதுடைய சந்தர்ப்பம், அந்த நேரத்திலே முஸ்லிம்கள் சுற்றி வளைக்கப்பட்டிருந்தார்கள். எதிரிகளுடைய புறத்தால் அம்பு எறியப்படுகின்றது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் முன் சஃப்புக்கு நீங்கள் செல்ல வேண்டாம். உங்களுக்கு முன்னால் நான் இருக்கின்றேன். உங்களுடைய கழுத்துக்கு முன்னால் என்னுடைய கழுத்து இருக்கட்டும். அதன் மூலமாக நான் உங்களை பாதுகாக்கின்றேன் என்று அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இதுதான் சஹாபாக்களுடைய அன்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. சஹாபாக்களுடைய அன்பு இப்படியாக இருந்திருக்கின்றது. எங்களுடைய அன்பும் எங்களுடைய நேசமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வெறுமனே வாய் வார்த்தைகள் கிடையாது. மாற்றமாக எங்களுடைய உள்ளத்தால் அந்த அன்பு இருக்க வேண்டும். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்புக்கு அடையாளம், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹிப்புகுமுல்லாஹ். நீங்கள் அல்லாஹ்வை விரும்பக்கூடியவர்களாக மாற வேண்டுமா? நீங்கள் அல்லாஹ் தஆலாவை விரும்பக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள் என்றால் ஃபத்தபிஊனி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்கள் எல்லா நிலைமைகளிலும் பின்பற்றக்கூடியவர்தான் உண்மையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அன்பு வைக்கக்கூடியவர் என்பதில் சந்தேகம் கிடையாது. வெறுமனே நாம் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசம் கொள்கின்றோம் என்ற அந்த வாய் வார்த்தைகள், இதனால் பூர்த்தியான அன்பு ஏற்பட மாட்டாது. எல்லா நிலைகளிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை நாம் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வெறுமனே எங்களுக்கு எது விருப்பமோ அப்படியான விடயங்களில் மாத்திரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை பின்பற்றிக் கொள்வது, எங்களுக்கு எதிலே விருப்பம் இல்லையோ
அதை நாம் விட்டு விடுவது இது பூர்த்தியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதில் ஆக மாட்டாது, பூர்த்தியாக பின்பற்றுவதில் ஆக மாட்டாது. ஹிஜ்ரத்துடைய சந்தர்ப்பத்திலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு விதமான அந்த கஷ்டம் பதட்டம் ஏற்படக்கூடிய நேரத்திலே என்ன செய்தார்கள்? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கண்ணீர் விட்டு அழுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், எதற்காக அழுகின்றீர்கள் என்று. சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களை நான் பார்க்கின்றேன், இப்படியாக நீங்கள் சிரமப்படுகின்றீர்களே என்றுதான் நான் அழுகின்றேன் என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த சந்தர்ப்பத்திலே சொல்கின்றார்கள் என்றால் எந்த அளவுக்கு அவர்களுடைய அன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்திருக்கும் என்பதை ஒரு கணம் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு சந்தர்ப்பத்திலே இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பிள்ளைகளில் ஒருவர் என்ன செய்கின்றார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு வார்த்தைக்கு மாற்றம் செய்கின்றார். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பிள்ளை இந்த நேரத்திலே பல தடவை சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை இப்படி இருக்கின்றது, நீங்கள் இதற்கு மாற்றம் செய்ய வேண்டாம் என்று சொன்ன நேரத்திலே அவர் அதை செவிமடுக்காத காரணத்தினால் அவர்களுடைய மௌத் வரைக்கும், அவர்கள் வஃபாத்தாகும் வரைக்கும் அந்த பிள்ளையோடு பேசவில்லை என்ற விடயத்தை உலமாக்கள் முஹத்திஸூன்கள் ஹதீஸுடைய கிதாபுகளில் எழுதி வைத்திருக்கின்றார்கள். இந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைக்கு கூட யார் கட்டுப்படாமல் இருக்கின்றார்களோ அப்படியானவர்களுக்கு அந்த சுன்னாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளை எடுத்துச் சொல்வதுதான் உண்மையான முஹப்பத், அன்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. இது போன்று ஏராளமானவை அப்துல்லாஹ் இப்னு முகஃபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள், கற்களை சுண்டி விளையாடுவது கூடாது என்று. இதை ஒரு மனிதனிடத்திலே சொன்ன சந்தர்ப்பத்திலே அப்படியான ஒரு விடயத்திலே அவர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். அவர்களிடத்திலே சொல்லப்படுகின்றது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை தடுத்தார்கள் என்று. அந்த நேரத்தில் அந்த மனிதன் சொல்கின்றார், இந்த சிறிய பொடிக்கற்கள், இந்த சிறிய கற்களால் ஒருவரை கொலை செய்வது கூட முடியாது, இதனால் ஒருவருக்கு தீங்கு ஏற்படுவது கூட கிடையாது, ஆனால் இதனை விட்டு விடுவது அவசியமில்லை என்ற கருத்து அடிப்படையிலே அவர் அதிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். அந்த அப்துல்லாஹ் இப்னு முகஃபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், நான் உனக்கு அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையை சொல்லி காட்டுகின்றேன், நீ அதனை கணக்கெடுக்காமல் இருக்கின்றாயா என்று மிகவும் கோபப்பட்டு அந்த மனிதனோடு கடிந்து கொண்ட சம்பவம் எங்களுக்கு முஹத்திஸூன்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, இதுதான் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாம் அன்பு வைத்திருப்பதற்கு மிக முக்கியமான அடையாளமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முழுமையான வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் கொண்டு வர வேண்டும். இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு ஈமான் இருப்பதற்கு அடையாளம் சொல்லி காட்டினார்கள். 3 விடயங்கள் இருக்கின்றன. இந்த 3 விடயங்கள் யாருடைய வாழ்க்கையிலே இருக்கின்றதோ அவர் வஜத பிஹின்ன ஹலாவத்தல் ஈமான், அவர் ஈமானுடைய சுவையை அடைந்து கொண்டார் என்பதை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதிலே ஒன்றுதான் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் வாழக்கூடிய நேரத்திலே அவன் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வையும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நேசம் கொள்ள வேண்டும். அப்படியாக நேசம் கொள்ளக்கூடியவரிடத்திலே ஈமானுடைய சுவை, உண்மையான ஒரு முஃமினாக இந்த உலகத்திலே வாழ முடியும் என்பதை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்கள், அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை பூர்த்தியாக எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடப்பதுதான் அன்பு நபி அவர்களுடைய அன்பு இருக்கின்றது என்பதற்கு மிக முக்கியமான அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கையை நாம் படிக்க வேண்டும். இந்த உலகத்திலே
எத்தனையோ தலைவர்களுடைய வாழ்க்கை எழுதப்பட்டிருக்கின்றது, எங்களுக்கு தெரியும். ஆனால் நாம் பூர்த்தியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்வை படித்திருக்கின்றோமா என்றால் அது ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு தெரியும், இந்த உலகத்திலே ஒரு ஆங்கிலேயர் மைக்கேல் ஹார்ட் என்று சொல்லப்படக்கூடியவர் உலகத்தில் உள்ள 100 தலைவர்களுடைய வரலாறை அவர் எழுதுகின்றார். இந்த வரலாறை எழுதக்கூடிய நேரத்திலே முதலாவது நான் எந்த தலைவருடைய வரலாறை கொண்டு வர வேண்டும் என்று அவர் யோசிக்கின்றார். இதிலே அவர் முதலாவதாக அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறை கொண்டு வந்திருக்கின்றார் என்றால் எந்த அளவுக்கு அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிந்து வைத்திருக்கின்றார் என்பதை நாம் ஒரு கணம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஈமான் இல்லாதவர்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எத்தனையோ ஆய்வுகள் செய்திருக்கின்றார்கள். ஆனால் எமக்கு எழுதி தரப்பட்டிருக்கக்கூடிய அந்த வரலாறுகளை கூட நாம் படிக்காமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஒரு உதாரண புருஷராக, ஒரு ரோல் மாடலாக ஆக்கி வைத்திருப்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான். இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு கிதாபை கோர்வை செய்திருக்கின்றார்கள், அஷ்-ஷமாயில் அல்-முஹம்மதியா என்ற கிதாப். அதிலே முழுமையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அனைத்து விடயங்களையும் கொண்டு வந்திருக்கின்றார்கள். நாம் ஒவ்வொருவரும் அந்த கிதாபை, அந்த புத்தகத்தை எடுத்து படித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய அந்த செய்திகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் இன்னொரு இமாம் எழுதி வைத்திருக்கின்றார், அர்-ரஹீகுல் மக்தூம் என்ற கிதாப். இந்த கிதாபையும் இது தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. இப்படியான இந்த கிதாபுகளை எடுத்து நாம் வாசித்து அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சீராக்களை நாம் கட்டாயம் படிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எம் அனைவருக்கும் நாம் எப்படியான கோணத்திலே இருந்தாலும், எப்படியான தொழிலே கொடுக்கல் வாங்கலிலே ஈடுபட்டிருந்தாலும், எங்கள் அனைவருக்கும் முன்மாதிரி அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களோடு எப்படி வாழ்ந்திருக்கின்றார்கள், அவர்களுடைய அந்த உறவாடல் சிறுவர்களோடு எப்படி இருந்திருக்கின்றது, வாலிபர்களோடு அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், முஸ்லிம்களோடு, முஸ்லிம் அல்லாத சகோதரர்களோடு கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்திருக்கின்றார்கள் என்பதற்கு நாம் அதனை கற்று விளங்க வேண்டியிருக்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்கள், வாலிபர்கள் அவர்களுடைய காலத்தில் இருந்த அந்த சஹாபாக்களை முழுமையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கி வைத்தார்கள். ஒவ்வொரு தலைவர்களும், ஊருடைய தலைவர்கள், மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள், சமூக பொறுப்புதாரிகள் தன்னோடு இருக்கக்கூடியவர்களை அடையாளம் காண வேண்டும், அடையாளம் காண வேண்டும். அப்படியானவர்களை சமூகத்துக்காக நாம் பயன்படுத்த வேண்டும். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள், முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எந்த அளவுக்கு அவருக்கு குர்ஆனுடன் தொடர்பு இருந்தது என்றால் மிகச் சரளமாக குர்ஆனுடைய வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்தது. நன்கு குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களை அனுப்பினார்கள் மதீனா தேசத்துக்கு, அவர்களை ஹிஜ்ரத்துக்கு முன்னால் அனுப்பி வைத்தார்கள். அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு, முஸ்லிம்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக. இதே போன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களை அடையாளம் கண்டார்கள். இப்படியானவர்கள் மார்க்க விளக்கத்திலே மிக திறமையுடையவர்களாக இருக்கின்றார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மார்க்க விடயங்களிலே மிக தெளிவாக இருந்தார்கள். இவர்களை அனுப்பி வைக்கின்றார்கள், யமனுடைய பகுதிக்கு அவர்களை அனுப்பி வைக்கின்றார்கள். எதற்காக? அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த தீனை, மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள், இவர்களிடத்திலே நல்ல வீரம் இருக்கின்றது, யுத்த தந்திரம் இவரிடத்திலே இருக்கின்றது, இவரை சில யுத்தங்களுக்கு தளபதியாக கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அனுப்பி வைக்கின்றார்கள். இப்படியாக ஒவ்வொருவரிடத்திலும் என்னென்ன திறமைகள் இருந்ததோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த திறமைகளை பயன்படுத்தினார்கள். அன்பு நபி அவர்களுடைய கடைசி காலம், யமாமாவுடைய யுத்தத்துக்கு அந்த படையை தயார் செய்கின்றார்கள். அந்த யுத்தத்துக்கு அவர்கள் தளபதியாக உசாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அவர்களை தயாரிக்கின்றார்கள்.
வெறுமனே 17 வயது வாலிபராக இருந்தார். அவரை என்ன செய்கின்றார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யுத்தத்துக்கு தளபதியாக தயாரிக்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னோடியான வாழ்க்கை. சிறுவர்களோடு கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்திருக்கின்றார்கள்? அவர்களுடைய சுகதுக்கங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கு கொள்கின்றார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஒரு சகோதரர் இருந்தார், அபூ உமைர் என்று சொல்லப்படக்கூடியவர். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு பக்கத்தால் போய் வரக்கூடிய நேரத்திலே அவர்களோடு பேசுவார்கள், கதைப்பார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களுக்கு பக்கத்தால் போகக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு சலாம் சொல்வார்கள். அவர்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு சொல்வார்கள், நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவர், சமூகத்தினுடைய தலைவர் சிறுவர்களோடு அவர்கள் கதைக்காமல் போகலாம். ஆனால் என்ன செய்தார்கள்? சிறுவர்களுக்கும் சலாம் சொல்லி அவர்களுடைய சுக துக்கங்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கு கொண்டிருக்கின்றார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரர் அபூ உமைர் என்று சொல்லப்படக்கூடியவர் என்ன செய்கின்றார்? ஒரு நாள் அவர்களுக்கு பக்கத்தால் வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் அழுது கொண்டிருக்கின்றார்கள். ஏன்? அவர்கள் ஒரு செல்லப்பிராணி கிளியை வளர்த்து கொண்டிருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே அந்த கிளி இறந்து கிடந்தது. இதனால் அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கூட அந்த அவர்களுடைய துக்கத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரியான வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொருவரும் பெற்றோராக இருக்கக்கூடியவர்கள் தனக்கு கீழே தொழில் புரிந்து கொண்டிருக்கின்றார்களா? அந்த தொழிலாளர்களோடு நான் எப்படி நடக்க வேண்டும்? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 10 வருடங்கள் பணிபுரிந்திருக்கின்றேன், அவர்களோடு இருந்திருக்கின்றேன். ஆனால் ஒரு நாளும் ஒரு சந்தர்ப்பத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்திலே எந்த ஒரு விடயத்தை செய்தாலும் எதற்காக செய்தாய் என்றோ, செய்யாமல் விட்டுவிட்டாலும் எதற்காக செய்யவில்லை என்றோ என்னிடத்திலே கேட்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு அவரை ஒரு கஷ்டத்திலே, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு கஷ்டத்திலே தள்ளிவிடக் கூடாது, அவர் ஒரு காரணம் சொல்லி ஏதாவது பொய் சொல்லிவிடக் கூடாது, இப்படியான விடயங்களுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு விடயத்திலும் கடிந்து கொண்டது கிடையாது என்பதை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்து காட்டுகின்றார்கள். நாம் எங்களுடைய வாழ்க்கையை சிந்திக்க வேண்டும். என்னுடைய குடும்ப வாழ்க்கை, ஒரு கணவன் தன்னுடைய மனைவியோடு, ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளோடு எப்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன்? அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 மனைவிமார்களோடு கிட்டத்தட்ட 38 வருடங்கள் கணவனாக தந்தையாக இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு முன்மாதிரி. இதனை நாம் கற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய வீட்டுக்கு வருவார்கள். வந்தால் சில போது எங்களுடைய வீட்டிலே அவர்கள் இரவிலே தங்குவார்கள். ஒரு நாள் தங்கி இருக்கக்கூடிய நேரத்திலே ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? இரவிலே நடுநிசியிலே எழுந்து தண்ணீர் கேட்கின்றார்கள். இந்த நேரத்திலே அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கத்தில் இருந்து எழுந்து தண்ணீரை கொண்டு போய் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுத்து விட்டு தூங்கினார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். எந்த அளவுக்கு அவர்களுடைய பேர பிள்ளைகளோடு நடந்திருக்கின்றார்கள், பேர பிள்ளைகளோடு கூட எந்த அளவுக்கு நடந்திருக்கின்றார்கள். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவர்களை சுமந்து முத்தம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே அக்ரா இப்னு ஹாபிஸ் என்று சொல்லப்படக்கூடிய மனிதர் சொல்கின்றார், யா ரசூலல்லாஹ், என்னிடத்திலே 10 குழந்தைகள் இருக்கின்றார்கள், ஒரு நாள் கூட ஒரு குழந்தையோடு நான் முத்தம் கொடுத்தது கிடையாது என்று அக்ரா இப்னு ஹாபிஸ் என்ற அந்த மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரெல்லாம் இரக்கம் காட்டவில்லையோ, யாருடைய உள்ளத்திலே இரக்க சுபாவம் இல்லையோ, அவர்கள் ஒரு நாளும் இரக்கம் காட்டப்பட மாட்டார்கள். பிள்ளைகளோடு கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் நடந்திருக்கின்றார்கள். சொன்னார்கள், மல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுஅக்கிர் கபீரனா ஃபலைஸ மின்னா.
சிறியவர்களுக்கு இரக்கம் காட்டாதவர்கள், பெரியவர்களுக்கு மரியாதை செய்யாதவர்கள், இவர்கள் எங்களை சார்ந்தவர்கள் கிடையாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதுதான் நபி அவர்களுடைய முன்மாதிரியான வாழ்க்கை. இவற்றை நாம் கற்றுக்கொள்வது அத்தியாவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அன்பு வைக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் படிக்க வேண்டும். படித்துத்தான் அந்த அன்பை நாம் உருவாக்க வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையை நாம் கற்று அவர்களோடு அன்பு வைக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். அன்புக்கு அடையாளம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் சொல்லக்கூடிய நேரத்திலே நாம் ஸலவாத் சொல்ல வேண்டும். நாம் ஸலவாத் சொல்ல வேண்டும். இந்த உலகத்திலே ஸலவாத் சொல்லக்கூடிய அந்த ஸலவாத் சொல்லக்கூடிய மனிதர்களுடைய ஸலாத்தை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தி வைப்பதற்காக இந்த உலகத்திலே சில மலக்குமார்களை அல்லாஹ் தஆலா நியமித்திருக்கின்றார். எனவே எப்போதும் எல்லா நேரமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாம் அன்பு வைத்திருக்கின்றோம் என்றால் அதற்கு அடையாளம் அவர்களுடைய பெயரை கேட்கக்கூடிய நேரத்திலே நாம் ஸலவாத் சொல்லக்கூடியவர்களாக மாற வேண்டும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சீராக்களை கற்று அவர்களோடு அன்பு வைக்கக்கூடிய கூட்டத்திலே நம் அனைவரையும் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்திடுவாயாக. யா அல்லாஹ், அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை அணுவணுவாக இந்த உலகத்திலே பின்பற்றுவதற்கு நீயே தௌஃபீக் செய்வாயாக. முஸ்லிம்களுடைய உரிமைகளை நீ பாதுகாத்து தந்துடுவாயாக. யா அல்லாஹ், எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் முஸ்லிம்கள் நசுக்கப்படுகின்றார்களோ, உரிமைகள் பறிக்கப்படுகின்றார்களோ, அப்படியானவர்களுக்கு நீ விமோசனத்தை கொடுத்துடுவாயாக. அவர்களுடைய ஷஹாதத்தை நீ ஏற்றுக்கொள்வாயாக. அவர்களுடைய உரிமையை திருப்பி கொடுத்துடுவாயாக. அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை நீ பாதுகாத்துடுவாயாக. அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை முஸ்லிம்களுடைய அந்த பிடிக்கு நீ தந்து விடுவாயாக. வா ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.